தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேக கொஞ்சம் இறங்கி வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கிறதா ஒரு தகவலும் வருது. இதுல வந்து பாஜக கழட்டி விட வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடியை எதிர்த்து பேசணும். அண்ணாமலையே இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் தான் அப்படின்னு எடப்பாடி வெற்றிக்காக பாடுபடுவோம்னு சொல்லி அவரே பேச ஆரம்பிச்சார். ஆனா மத்தவங்களை எல்லாம் பிரிச்சு கூட்டு போனது அண்ணாமலை தான்ற மாதிரி ஒரு பேச்சும் இருக்குல்ல. இல்ல அது ஒரு காங்கிரஸ் தாவேக பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மைதான். ஏன் உண்மைதானா, கரூர் சம்பவத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? திமுகவின் பக்கம் நினைச்சா விஜயின் பக்கம் நினைச்சா. ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினாருங்கிறதும் இல்ல விஜய் கிட்ட பேசணும் காங்கிரஸ்காரன் யாரும் மறுக்கலையா. அவர் தொலைபேசியில பேசல விஜய்க்கு ஆதரவு சொல்லலன்னு மறுக்கல. இப்ப இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு அவங்க நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருக்கிறது உண்மைதான். ஏன் மாறி இருக்கு? கூட்டணியே இல்லை, நாங்கள் தான் 13 கட்சியோட கூட்டணி இருக்கோம், எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் கூட்டணி அப்படின்னு திமுக செய்தி பரப்பின காலத்தில் 2016 தனித்து நின்று வெற்றி பெற்று 136 தொகுதிகள் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியான ஆட்சி அமைச்சாங்க. ஆக அதே அதுக்கு முக்கிய காரணம் இந்த மக்கள் நல கூட்டணி வந்து வாக்கு பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு திமுக ஒரு அச்சம் வந்துருச்சு. ஒருவேளை விஜயோ சீமானோ போன்றவர்களோ தனிச்சு போட்டிட்டு அது அதிமுக சாதகமாக போயிட போகுது. ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி என்னைக்குமே குறைந்தாலுமே 30% கீழே குறைஞ்சதில்லை. செந்தில் பாலாஜியும் அதே அவரக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி போட்டிடுவார். அவர் எதிர்த்து அதே விஜயபாஸ்கர் போட்டிடுறாருன்னு வச்சுங்க. விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி எதிர்த்து உங்களுடைய மாவட்டத்தில் மதியழகன் தாங்குவாரா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவாரு? ஏங்க செந்தில் பாலாஜி ஃப்ரிட்ஜ் வரைக்கும் வாங்கி கொடுக்க ரெடிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பாரு, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி தாவேக தனிச்சு நீங்க ஆட்சி பிடிச்சு 2006 ஒரு தொகுதி ஜெயிச்ச விஜயகாந்த் 2016 கூட்டணிக்கு போனதுனால தான் 29 தொகுதி ஜெயிச்சாரு. அதே 2016 கொஞ்சம் அதீத கற்பனையில தனிச்சு போட்டிக்கிட்டு மக்கள் நல கூட்டணி அமைச்சு உளுந்தூர்பேட்டையில அவரே ஜெயிக்க முடியல. விஜயை எதிர்த்து அதிமுகலையோ திமுக யார் வேட்பாளர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், சாதாரண ஆளத்துக்கு போடுவாங்க. போட்டு விஜய் 40,000 ஓட்டு கூட வாங்கிக்க, ஆனா நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன். விஜய் கூட்டணி வச்சாதான் அவருக்கு அரசியல்ல வாழ்வு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. விஜய் கூட்டணி வச்சாதான் வாழ்வு. இதை சொல்லி தருவதற்கு அங்க எந்த சீனியரும் இல்லை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வருங்கால அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளராக விஜய் அறிவிச்சிட்டாங்க. தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேக்கா கொஞ்சம் இறங்கி அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறதா ஒரு தகவலும் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸும் இணையலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதில் பாஜக கழட்டி விட வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க, பாஜக கலெக்டிவோட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, அதிமுக பாஜகமான ஒரு ஜெல்லான விஷயமா இருக்குது அந்த கூட்டணி. ஏன்னா அப்போ எனக்கு ஏற்கனவே அவர்கள் 2024 தனித்து 2 பேரும் போட்டிட்டதுனால நம்ம எம்பிக்கள் வெற்றி பெறலாங்கிறது சொற்ப இலக்கங்களில் ஒன்று. அந்த கூட்டணியில் இருந்த அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் 20,000 ஓட்டு, கள்ளக்குறிச்சி வேட்பாளர் குமரகுரு அவர்கள் 73,000 ஓட்டு, இப்படி குறைஞ்ச வாக்குகள் சதவீதத்தில் தான் தோல்வியை தழுவினாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்னன்னா, சரி நம்ம ஒன்றா இருந்திருந்தால் அப்போ ஒரு 10-15 தொகுதி உண்மையிலேயே கைப்பற்றிருப்பாங்க. இப்போ போய் நம்ம நிதிஷ் ஆதரவு இப்போ சந்திரபாபு ஆயிரத்தோடு தான் ஆட்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எடப்பாடியாருக்கு அப்படி ஒரு முக்கியமான இடம் கொடுத்து வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த 24 முன்னாடி கூட்டணியில் இருக்கும்போது இப்போ அமித்ஷாவோ பிரதமர் மோடியோ கலந்துக்கிற கூட்டம் இருக்குன்னா, ஒரு இந்தியா அளவுக்கு நடந்துக்கிற கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் பக்கத்தில் எடப்பாடி சார் நீங்கள் தமிழ்நாடு நடக்கிற கூட்டத்தில் போடுவாங்க. ஓகே. ஆனால் ஒரு டெல்லியில் நடக்கிற கூட்டத்திலையோ ஒரு மத்திய பிரதேசம் நடக்கிற கூட்டத்திலையோ இவரும் போய் எங்கே கலந்துக்கிறாருன்னா எங்கே அவருக்கு சேர் இருந்துச்சு தெரியுமா? அமித்ஷாவுக்கு பக்கத்தில், நரேந்திர மோடிக்கு பக்கத்தில் எடப்பாடியாருக்கு சீட்டு இருந்துச்சு. ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு முக்கியமான இருந்துச்சு. அந்த விஷயம் தான் அந்த ஜெல்லாகி இப்போ இருக்கிற விஷயம் அதிமுகவுக்கு விரும்புகிறார்கள், பாஜகவும் விரும்புகிறார்கள். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடியை எதிர்த்து பேசணும். அண்ணாமலையே இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் தான் அப்படின்னு எடப்பாடி வெற்றிக்காக பாடுபடுவோம்னு சொல்லி அவரே பேச ஆரம்பிச்சார். ஆனால் மற்றவங்களை எல்லாம் பிரித்து கூட்டு போனது அண்ணாமலை தான்ற மாதிரி ஒரு பேச்சும் இருக்குல்ல. இல்லை, அது ஒரு புரளியாக இருக்குது. நம்ம புரளியாக இருக்கிற ரூமருக்கு நம்ம எதுக்கு கிசுகிசுப்புகளை பதில் சொல்ல முடியாது. ஆனால் நடக்கிறது நடந்து முடிச்ச வச்சு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஆனால் காங்கிரஸ் தாவேக பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மைதான். ஏன் உண்மைதானா, கரூர் சம்பவத்தில் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? திமுகவின் பக்கம் நினைச்சா விஜயின் பக்கம் நினைச்சா. ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினாருங்கிறதும் இல்லை விஜய்கிட்ட பேசணும்னு காங்கிரஸ்காரன் யாரும் மறுக்கலையா. அவர் தொலைபேசியில் பேசல
விஜய்க்கு ஆதரவு சொல்லலன்னு மறுக்கலை. இப்போ இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு அவங்க நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருக்கிறது உண்மைதான். ஏன் மாறி இருக்குன்னா, அவருடைய கூட்டணி கட்சியான ஆர்ஜேடி வந்து 23% தனிப்பெரும் கட்சியாக வாக்கு வாங்கியிருக்காங்க. இருக்கிறதுலே இப்போ அதிகமான வாக்கு பீகாரில் வாங்கினது அவங்க தான், வாக்கு சதவீதம். கரெக்ட். ஆனால் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் 8.7% வாங்கியிருக்காங்க. அவர்கள் ஒழுங்கா ஒரு 15% வாங்கியிருந்தாங்கன்னா ஆளுங்கட்சியாக கூட வந்திருக்கும். ஆளுங்கட்சியாக வந்திருக்கும். பாஜக நிதிஷுடைய கூட்டணி இந்த அளவுக்கு 202 சீட்டு வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஏன்னா பாஜக ஒரு 20%, நிதிஷ்குமார் கட்சி ஒரு 19%. அப்போ 2 பேருடைய காம்பினேஷன் என்ன ஆகுதுன்னா 39% மேலே வாங்கிட்டாங்க. சிராஜ் பஸ்வான் வேற நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காரு. தலித்தோட வாக்குகள்லாம் ஆமாம் 27 லட்சம் வாக்குகள் மேலே வாங்கியிருக்காரு. அதனால எல்லாம் சேர்ந்து அங்கே 202 சீட்டாக போய் ஒரு எதிர்கட்சிங்கிறதே தட்டு மாதிரி, அதாவது 10% வாக்குகள் இருந்தால் தான் எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். கரெக்டாக 25 எம்எல்ஏ ஆர்ஜேடி கைப்பற்றி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக தேஜஸ் யாதவ் செயல்படுறாரு. ஆக இந்த விஷயம்தான் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பாடமாக பார்க்குறாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் அது எஸ்ஐஆருக்கு சேனை என்ன வேணால் காரணம் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஓட்டு மிஷின் மேலே காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ எப்போ ஓட்டு மிஷின் மேலே காரணத்தை நிறுத்தினாங்கன்னு வச்சுங்களேன், திமுக என்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்துச்சோ, என்னைக்கு வந்து 30க்கு மேற்பட்ட தொகுதிகள் வந்து அவங்களுக்கு கூட்டணி வெற்றி பெற்றுச்சோ, அதோட வந்து இந்த ஓட்டு மிஷின் மேலே குற்றம் சொல்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஓட்டு மிஷின் மேலே குற்றம் சொல்கிறாமல் நீங்கள் ஜெயிச்சது அதான் இருப்பியா, அதன் அடிப்படையிலையா அப்படின்னு ஆகிடுமா? காங்கிரஸுமே நிறுத்திடுச்சு. இப்போ காங்கிரஸுமே அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு 99 எம்பி ஜெயிச்ச உடனே அவங்களுமே அந்த குற்றச்சாட்டை விட்டாங்க. இப்போ எஸ்ஐஆர் மேலே குற்றச்சாட்டு. இதே எஸ்ஐஆர் வந்து இதுக்கு முன்னாடி கில் அவர்கள் தலைமைச் செயலாளர் இருக்கும்போது, அது வந்து முன்னாடி நடந்த எஸ்ஐஆருக்கும் இப்போ நடந்த எஸ்ஐஆருக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து வெறும் எஸ்ஐஆர்னா கேட்பாங்க ஆள் இருக்காங்களா, இறந்துட்டாங்களா இல்லையா, அதை மட்டும் கேட்பாங்க. இப்போ வந்து குடியுரிமையை செக் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குன்றாங்க. இல்லை குடியுரிமை செக் பண்ணுறதுனா நிறையா, இப்போ இது குடியுரிமை செக் பண்ணலங்க. இப்போ ஆக்சுவலாக 2002 ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது ஒரு கூடுதல் கேள்வி தான். இது நாளைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு வேண்டான்னு கூட தவிர்த்தலாம். ஏன்னா ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஆதார் கார்டு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நாளைக்கு மாறிவிடுங்க. நீங்கள் எஸ்ஏஆரே நடத்தி முடித்தாலும் கூட திடீர்னு உச்சநீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு. என்ன டைரக்ஷன் கொடுக்கும்? இந்த எஸ்ஏஆர் இதை வந்து நீங்கள் இப்போ பயன்படுத்தக்கூடாது, பழைய ஓட்டு லிஸ்ட்டே நீங்கள் பயன்படுத்தணும் கூட ஒரு உத்தரவு பிறப்போம். அது என்ன வேற மாறும். அதெல்லாம் அப்படிலாம் நடந்த நிறையா வரலாறு இருக்குது. அதனால் வந்து இதை வந்து சொல்கிறது அவங்க வந்து ஒரு தோல்வி பயத்தில் எஸ்ஐஆர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏற்கனவே ஓட்டு மிஷின் மேலே சொன்னாங்க, இன்றைக்கி இது மேலே சொல்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு பிறகு திமுக அந்த குற்றச்சாட்டை ஓட்டு மிஷின் மேலே குற்றச்சாட்டை நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி இதை சொல்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் வலுவாக அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஏன்னாங்க இவங்க 13 கட்சி கூட்டணி நாங்கள் 2016 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னாங்க மக்கள்கிட்ட. 2வது ஆட்சி வந்து எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சு. திருப்பி இப்போ அம்மா காலத்தில் அப்படி நடந்தது இல்லை, வரமாட்டாங்க, மீண்டும் ஆட்சி திமுக தான் சொன்னாங்க. ஏன்னா கூட்டணி நாங்கள் தான் இருக்கோம், தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னாங்க. அது தனித்து விடப்பட்டிருக்க அதிமுக கூட்டணியே இல்லை, நாங்கள் தான் 13 கட்சியோட கூட்டணி இருக்கோம், எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் கூட்டணி அப்படின்னு திமுக செய்தி பரப்பின காலத்தில் 2016 தனித்து நின்று வெற்றி பெற்று 136 தொகுதிகள் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியான ஆட்சி அமைச்சாங்க. ஆக அதே அதுக்கு முக்கிய காரணம் இந்த மக்கள் நல கூட்டணி வந்து வாக்கு பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வந்துச்சு. ஆமாம், அதுதான் இன்னைக்கு வந்து திமுக ஒரு அச்சம் வந்துருச்சு. ஒருவேளை விஜயோ சீமானோ போன்றவர்களோ தனிச்சு போட்டிட்டு அது அதிமுக சாதகமாக போயிட போகுது. ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி என்னைக்குமே குறைந்தாலுமே 30% கீழே குறைஞ்சதில்லை. அப்போ அந்த சூழலில் இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டும் 3 தேர்தலும் 2011, 2016, 2021 3 தேர்தலுமே எடுத்தீங்கன்னா அதிமுக 2014 எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி அமைச்சாங்க தெரியுமா? 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தெல்லாம். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 333 வாக்கு சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுறாங்க. நீங்கள் 90 சொச்சம் தான். ஆக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த 5 லட்சம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அது போல நாளைக்கு வந்து நடந்துருச்சுன்னா ஆட்சி இழக்க வேண்டிய நிலைமை வந்துருவாங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ஆட்சியை இழந்துருவோம். அதனால விஜய் கூட்டணி வச்சாதான் நல்லது, தனிச்சு நின்னா நல்லது இல்லைங்கன்னு தான் திமுக பார்வையாகவும் இருக்கு. இது விஜய்க்குமே யோசிக்க வைக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு அரசியல் ரீதியா வந்து விஜய்க்குமோ தாவேக்காக்கும் ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தும்ல அதிமுகவோட கூட்டணி வச்சா. கட்டாயம் உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. ஏன் பாதுகாப்பை உண்டு பண்ணுனா, இப்போ இந்த எஸ்ஐஆர் விஷயமே எடுத்துக்குமே. எஸ்ஐஆர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களே, இந்த பிரச்சாரம் பண்ணுற இடத்துல என்ன நடக்குதுன்னா, திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான்
அங்கே வட்டச்செயலாளர்களோ கட்சி உறுப்பினர்களோ தான் பூத்து வேலை செய்கிறாங்களே தவிர தாவேக்கா ஆட்கள் வேலை செய்கிறாங்களா கூட இல்லை பெருசாக இல்லை. வராங்களா? நாம் தமிழோட அங்கங்கே வேலை வராங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அங்கங்கே வராங்க. தாவேக்காரர்கள் ஒருவரை கூட நான் பார்த்ததில்லை. என்ன ஏன்னா அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. என்ன அப்போ இந்த இடத்த தேர்தலும் இதே போல தான் நடக்கும். இப்போ பூத்தில் வந்து இவங்க வந்து ரொம்ப கண்காணிப்போட இருக்கணும். அப்போதான் வந்து அவங்க என்ன நடக்குன்ற தெரிய வரும். தேர்தல் நேரத்தில் பூத்தில் அனல் பறக்குங்க. ஆமாம், என்ன அனல் பறக்கும், வெட்டுக்குத்து நடக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் கட்சி தொண்டை சமாளிக்கணும். அனுபவம். இப்போ நான் என்ன சொல்கிறேங்க, ஒரே ஒரு உதாரணம். இப்போ நம்ம கரூர் விஷயமே எடுத்துக்கோம். ஏன்னா கரூர் ஏன் பீக்கில் இருக்கிறனால அதை பற்றியே பேசுவோம். செந்தில் பாலாஜியும் அதே அவரைக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி போட்டிடுவார். அவர் எதிர்த்து அதே விஜயபாஸ்கர் போட்டிடுறாருன்னு வச்சுங்க. விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி எதிர்த்து உங்களுடைய மாவட்ட சில மதியழகன் தாங்குவாரா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவார்? ஏங்க செந்தில் பாலாஜி ஃப்ரிட்ஜ் வரைக்கும் வாங்கி கொடுக்க ரெடிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பாரு, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு அவர் வந்து என்ன மோதிரம் வாங்கி கொடுப்பாரு, என்ன வேணாலும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. என்ன நான் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இந்த இடத்த உங்களால் செலவு முதல்ல சமாளிக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மதியழகனை அந்த அவரைக்குறிச்சி தொகுதியில் இருக்கிற மக்கள் முழுக்க தெரியுமா? விஜய தெரியும், மதியழகனை தெரியுமா? இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தனால தான் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு. நீங்கள் எந்த மாவட்ட செயலர் பேராது வெளியே தெரியுமா? விஜயுடைய மாவட்ட செயலர் ஒருத்தர் பேர் தெரியுமா? நீங்கள் டப்புன்னு போய் ஒரு திமுக மாவட்ட செயலர் யார்கிட்ட வேணாலும் போய் டப்புன்னு அரசியல் தெரிஞ்ச ஆட்கள் பத்திரிகையாளர்கிட்ட செங்கல்பட்டு மாவட்ட பேர் சொல்லுங்க அப்படின்னா ஒரு பேர் சொல்லுவாங்க. ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேர் சொல்லுவாங்க, பேர் சொல்லுவாங்க. ரெண்டு கட்சிக்குமே அப்படியான செல்வாக்கு இங்கே இருக்கா? அப்புறம் எப்படி தாவேக்கா தனிச்சு நீங்கள் ஆட்சி பிடிச்சிருங்க? ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போங்க நம்பிக்கையை மக்களுக்கு எப்படி ஏற்படுத்துவீங்க? சும்மா வந்து எங்க வரலாறுலேயே 3வது கட்சின்னு ஒன்று பர்ஃபார்ம் பண்ணது கிடையாதுங்க தமிழ்நாட்டில். ஒரே ஒரு பர்ஃபார்ம் எஸ்எஸ் ராமசாமி படையாச்சார். 51 18 எம்எல்ஏ ஜெயிச்சார். முத்துராமலிங்க தேவர் ஒரு 4 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சார். இவங்க 2 பேரும் எப்படி ஜெயிச்சாங்கன்னா அவர்கள் ஜோனில் தான் போட்டிட்டாங்க. எஸ்எஸ் ராமசாமி படையாச்சார் கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் அது போன்ற அந்த பகுதியில் தான் நின்னாரு. சென்னை கூட வரல, அகலக்காலே வச்சுக்கலங்க, சேலத்துக்கு கூட போல. மாணிக்கல் நாயக்கர் அதே மாதிரி அதே தேர்தலில் சொல்கிறேன், அதே 51 தேர்தலில் இந்த காஞ்சிபுரம், இது வேலூர், இந்த மாதிரியான அவர் மாவட்டத்தில் மட்டும்தான் போட்டிட்டு அவர் ஒரு 7 எம்எல்ஏ ஜெயிச்சார். இது மட்டும் தான் வெற்றி பெற்ற வரலாறு. இதை அந்த 51 தேர்தலுக்கு பிறகு ஏறத்தாழ 70 வருஷம் 50 வருஷம் ஆகிப்போச்சு. யாராவது 3வது கட்சின்னு ஒன்று ஜெயிச்சுது அல்லது ஒரே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிச்சு. இப்போ கூட பீகார் தேர்தல் 6 சுயேட்சை காட்டுறாங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 60-70 ஆண்டுகளாக ஒரே ஒரு சுயேட்சை கூட வெற்றி பெறலையா? இதான நிலைமை. அப்பாவை கூட காங்கிரஸ் கட்சியில இருந்து சீட்டு தர கோச்சிட்டு வந்து நின்னாரு. அவர் காங்கிரஸ் கட்சியில அவர் தனிப்பட்ட செல்வாக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியில தளி ராமச்சந்திரன் தளியில வந்து வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட்டணி சீட்டு ஒதுக்கிட்டாங்க. தடிச்சிட்டு வெற்றி பெற்று திருப்பி கம்யூனிஸ்ட் கட்சியை போயிட்டாரு. ஆமா, இவங்க 2 பேரை தாண்டி ஏதாவது பதிவு பண்ண வரலாறு இருக்காங்க? ரொம்ப அரிது இல்ல. அப்ப எப்படி நீங்க 3வது கட்சி ஒண்ணு ஜெயிக்கும்? விஜயால் எப்படி வந்து வெற்றி பெற முடியும்? விஜய்க்கே செல்வாக்கெல்லாம் வச்சுலாம் அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் நீங்க சொல்றீங்க. விஜய்க்கே திண்டாட்டம், ஓட்டு வாங்குவார், 50,000 ஓட்டு வாங்குவாங்க. நான் என்ன சொல்றேன், ரொம்ப அதிகபட்சமா ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில 2 லட்சம் ஓட்டு தாங்க போலாம். ஆமா, நார்மலா போலாம். அதாவது நான் என்ன சொல்றேன், மெஜாரிட்டி தொகுதியில் ஒரு 200 தொகுதிகள் வந்து 2 லட்சம் ஓட்டு தான் போலாம். 1 என்பது வந்து 2 லட்சம். அந்த 1 என்பது 2 லட்சத்துல வெற்றி பெற வேட்பாளர் என்ன வாக்கு வாங்கியிருக்கோம்னா 80,000 90,000 ஓட்டு வாங்கியிருக்கோம் தான் ஜெயிப்பான். ஜெயிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படி தான் 200 தொகுதிக்கு மேலே இப்படி தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த 80 to 90ங்கிறது 40% 45% வாக்கு. 40 to 45% வாக்கு ஆல்ரெடி கணக்கே சொல்கிறேன். அதிமுக ஒரு 30-35% வாக்கு வச்சுருக்காங்களா? நான் கூட்டணி வராங்க வரலாம் விட்டுருங்க, தனிச்சு அவங்களுடைய வாக்கே 30% 35% வச்சுங்க. திமுகவுடைய வாக்கு ஒரு 27% இருக்கா? ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இந்த 27 + 35 சேர்த்திங்கன்னா என்ன வரும்? 62% வந்துடுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 38%. அப்போ நான் போலிங்னு ஒரு 10% 20% போயிடும். போனீங்கன்னா எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு சதவீதம்? ரொம்ப கம்மி தான். சரி, ஓட்டு போட்டதுலேருந்தே நீங்கள் எடுத்தாலும் 38% தான். அந்த 38% மொத்தமாகவே நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 70,000 ஓட்டு தான் வரும். 70-76,000 ஓட்டு தான் வரும். சொன்னீங்க 3வதா யாருமே ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, விஜயகாந்த் ஜெயிச்சிருக்காரு. விஜயகாந்த் யார் கூட கூட்டணி ஜெயிச்சாரு? நான் சொல்றது 2006 தான். அதாவது 2006 விருத்தாசலம்ங்கிற ஒரே ஒரு தொகுதியில் அவர் ஜெயிச்சார். அதிமுக கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் தான் 2011 29 தொகுதியில் ஜெயிச்சார். என்ன எதிர்கட்சி தலைவராக அந்த உயர்ந்த அன்னைக்கு இருந்த நிலை வேற, நான் இன்னைக்கு இருந்த நிலை வேறன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம வரலாற்றுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை பற்றி தான் பேச முடியும். 2006 ஒரு தொகுதி ஜெயிச்ச விஜயகாந்த் 2016 கூட்டணிக்கு போனதுனால தான் 29 தொகுதி ஜெயிச்சார். அதே 2016
கொஞ்சம் அதீத கற்பனையில் தனிச்சு போட்டிக்கிட்டு மக்கள் நல கூட்டணி அமைச்சு உளுந்தூர்பேட்டையில் அவரே ஜெயிக்க முடியல. சிட்டிங் எம்எல்ஏ விருத்தாசத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார், அதுக்கு அடுத்து பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏவாக இருந்தார். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டையில், ஏன்னா இங்கே இருக்கிற விஷயம் அந்த மக்களுக்கு தெரியும், அவர் இப்படி செஞ்சாருன்னு பேர் இருக்கும். ஒரு நடிகராக இருக்கார், பழம்பெரும் நடிகர் அப்படிங்கும்போது உளுந்தூர்பேட்டையில் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் உளுந்தூர்பேட்டையில் ரொம்ப மிகச்சாத 3வது இடங்க, 2வது இடம் கூட கிடையாது. குமரகுரு வெற்றி பெற்றார். என்ன 2வது இடம் வந்தது திமுக 73,000 ஓட்டு, இவர் வெறும் 26,000 ஓட்டு. இதுதான் செல்வாக்கு. நீங்கள் தனிச்சு நின்னா, ஏன்னா விஜயகாந்த் எதிர்த்து போட்டிட்ட குமரகுரு தமிழகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பிரபலம் கிடையாது. ஆனால் அவர் ஜெயிச்சாரு. இதே தான் இங்கேயும் நடக்கும். விஜயகாந்துக்கு எதிர்த்து யாரை நிப்பாட்டு, சாதாரண ஒரு ஆளு தூக்கி போடுவாங்க. விஜயை எதிர்த்து அதிமுகலையோ திமுகலையோ யார் வேட்பாளர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், சாதாரண ஆளு தூக்கி போடுவாங்க. போட்டு விஜய் 40,000 ஓட்டு கூட வாங்கிக்க, ஆனால் நான் தான் ஜெயிச்சு காட்டுவாங்க. இப்போ விஜய் கூட்டணி வச்சாதான் அவருக்கு அரசியலில் வாழ்வு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் கூட்டணி வச்சாதான் வாழ்வு. இதை சொல்லித் தருவதற்கு அங்கே எந்த சீனியரும் இல்லை. ஏன் சீனியர் இல்லைன்னா, முன்னாள் எம்எல்ஏ எம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஓடிடுவாங்களா, ஓட மாட்டாங்களா? இப்போ சீமானேஜரோட முன்னாள் எம்எல்ஏ எம்பி இருக்கான். என்ன இங்கே யார் இருக்கா? நாளைக்கு ஒருவேளை கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆஃபர் வந்துச்சுன்னா ஓட வாய்ப்பு இருக்குல்ல? ஏன் கேண்டிடேட் 234 தொகுதியில் நீ கேண்டிடேட் போட்டீங்கன்னா அந்த கேண்டிடேட் எப்படி செலவு பண்ணுவான்? எதை நம்பி செலவு பண்ணுவான்? ஒரு தொகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரசாங்கம் அனுமதிக்கிற செலவு எவ்வளோ தெரியுமா? என்ன நீங்கள் ஒரு 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண அரசாங்கம் அனுமதிக்கிறது. அந்த செலவு பண்ண உங்கள் கட்சிக்காரன் தயாராக இருக்கானா? இல்லை நீங்கள் பண்ணுவீங்களா? சரிங்க, 234 நாங்கள் ஒரு 150 தொகுதி, ஒரு 150 தொகுதி நீங்கள் போட்டிடுறீங்கன்னு வச்சுங்க. அந்த 150 தொகுதியில் போட்டிட்டா தேர்தல் செலவை பாதவர்ஜுனா பார்ப்பாரா, விஜய் பார்ப்பாரா? மாவட்ட செயலாளர் தான் பார்க்கும். மாவட்ட செயலாளர் அந்த தெம்பு இருக்கா? இருக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியும். ஏன் உங்களுக்கு 10 பசங்க, அதாவது ஒரு 100 பசங்களை தேர்தலில் பிரச்சாரம் பண்ண கூட்டிட்டு போறேன், அவனுக்கு சோறு போடுறதுக்கு காசு இருக்காங்க, போஸ்ட் ஓட்டணும், இல்லை எத்தனை நாள் ஓட்டியா செலவு பண்ணுவான்? விஜய்க்காக ரசிகர்களுக்காக வந்துருவாங்க, செய்வான். நான் என்ன சொல்கிறேன், ரசிகர் மன்றமாக இருக்கும்போதே எங்களுடைய ஆட்கள் ராஜபவன் மன்றத்தில் சொல்கிறாரு, நாங்கள் பிரசிடெண்ட்டாக வந்திருக்கோம், விஜய் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது எல்லாம் ஓகே. அவன் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு அவன் செஞ்சான். இன்னைக்கு விஜய் எம்எல்ஏ ஆகிறதுக்கு, ராஜ்மோகன் எம்எல்ஏ ஆகிறதுக்கு, லயோலாமணி எம்எல்ஏ ஆகிறதுக்கு, ஆதவர்ஜுனா எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவன் செலவு பண்ணுவானா? செலவு பண்ணான், ஒரு நாள் பண்ணுவான், 2 நாள் பண்ணுவான். அவனுடைய பொருளாதார நடத்தி யோசிச்சிங்களே, அவனை ஒன்று சம்பாரித்து கோடியாக கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா? எத்தனை கோடீஸ்வரம் உள்ளே வந்துடும் கட்சிக்குள்ளே? தாவேக அரசியல் மற்றும் அதிமுக அரசியல் பற்றி நம்ம உள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி நம்ம பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. மிக்க நன்றி.